புஷி ஆனந்த் வந்து விஜய் சாரை சந்திக்கிறதுக்கு இடையில ஒரு பெரிய கேட்டாக இருக்கிறாரு அப்படின்னா, எப்படி ஆதவர்ஜுனா வர்றாரு? இன்னும் சில பேர் வந்து இப்போ ரொம்ப நெருக்கமா வர்றாங்க இல்லையா? ஆதவர்ஜுனா விஜய் அவர் பக்கத்துல கிட்ட வந்துட்டாரே. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட ஒரு ஆளுமை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆதவர்ஜுனா அண்ணன் வந்து ஒரு ஆளுமையான ஆளு. அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு பிரசாந்த் கிஷோர் வர்றாருன்றீங்க, பேசுறாருன்றீங்க எல்லாம் சொன்னா ஆமா. இது என்னன்னா, அவர் வந்து யூக வகுப்பாளர் அப்படின்ற முறையில வர்றாரு. ஆதவர்ஜுனா சார் வந்துட்டு அந்த எலெக்ஷன் இதெல்லாம் அவருக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னால வர்றாருன்னு ஒன்று இருக்குது. பட் என்ன ஒரு விஷயம்னா, எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, நிறைய பேர் அவர் பார்க்க முடியல அப்படின்லாம் வருத்தப்படுறாங்க. ஆனால் நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா அது சாத்தியம் இல்லை சார். ஏன்னா இத்தனை பேரும் அவர்கிட்ட இது பண்ணி ஏன்னா எல்லோரும் ஒரு ஃபோட்டோ எடுத்தால் போதும் தான் இருக்காங்க சார். அவரை வந்து அரியணையில் உட்கார வைக்கணும், அடுத்த கட்டம் போகணும் அப்படின்றதுல பெரும்பாலும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இன்னும் ரசிகராக தான் இருக்காங்க. அந்த ரசிகர்களை இன்னும் தொண்டனாக மாற்றணும். இப்போ ரசிகர்களுக்கும் தொண்டருக்குமான வித்தியாசமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ரசிகர்னா என்ன சார், விசில் அடிப்பேன், படம் பார்ப்பேன், 3 ஹவர்ஸ் கிளம்பிடுவேன் சார். இது அப்படி இல்லை சார். ஒரு 5 வருஷம் தலைவர் இருக்கணும், தலைவர் கூட நம்ம பயணிக்கணும், தலைவர் என்னென்ன நல்லது செய்ய போகிறாரு, என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் பேசிக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். மார்னிங் வந்து இந்த விலையில்லா உணவகம்னு தலைவர் அனௌன்ஸ் பண்ணாருங்க, அது பண்ணுறாங்க. நான் என்ன சொல்ல வரேன் சார், நீங்கள் அந்த விலையில்லா உணவகம் காலையில் கொடுக்கும்போது நீங்கள் ஒருத்தருக்கிட்டையும் தலைவர் வந்தால் என்ன பண்ணுவார், என்ன மாறல் கிடைக்கும், இது கிடைக்காது, நீங்கள் அப்படியே ஏற்றணும் சார் மைண்டில். இல்லை அது இன்னும் சொல்லவே படலை அப்படிங்கிறாங்க இவர். அதனால சார் அவன் நாளைக்கு பொங்கல் வருமா வடை வருமா இது ஹோட்டல் ஆகிட்டான் சார்.